கம்பளியம்பட்டிக்கு மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேலமாட்ட கம்மாயா ஏழை மாட்டிட்டா நீ கால் வச்சு கை கழுவுன கழுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி வாண்டி முனி நீ ஏழை மக்களை காப்பாத்த நீ செத்த நேரம் தாமதிச்சடா கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய வெட்டு குடியார பாண்டி முனி என்ன போல பாளையம் கூப்பிட்டா பாண்டி முனி நீ பரிதேசி வேஜாம் போட்டவனடே ஓடி வாடா ஒத்த காலு சப்பானி சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி அட நொண்டி பையன உனக்கு ஒரு காலு நொண்டியாடா வாடா நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மாறா கருப்பு கூட வாடா ஹலோ ஹலோ டைரக்ட் சார் டைரக்ட் சார் கேக் போலாமா இந்த ஆரம்பிச்சேன் ஹலோ இடியாப்பம் ஹலோ பருத்தி பால் இந்த இடியப்ப வித்த மட்டும் இன்னரா ஹலோ கண்டங்கர் சியா மியா கியா ஓகே அருப்பு கூட வாடா அருப்பு கூட வாடா சார் டைரக்ட் சார் ஓகே கேக் ஓகே ஓகே சார் ரெடி சார் ரெடி சார் போனோம் சார் சார் ஹீரோயினுக்கு கால் சீட்டு கிடைக்காது ஹலோ ஹீரோயின் வேற ஏற்கனவே சென்னையா இருக்கு சார் ஆமா சார் ரெடி சார் ஷாட் ஓகே ஓகே ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி வடமதுரை திருக்குமரன் வாழ்க ஜெகஜனனி ஜனனி குமரன் மச்சான் சுகஸ்வரூபிணி அம்மா அப்பா சுகஸ்வரூபிணி மதுரை வாடி சொக்கநாதர் மகிழுமினாட்சி மதுரை சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி செல்வம் பாண்டிய குமாரி பவானி பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுவரம் தர நனன அம்பா அப்பா வேண்டுமரும் தர இன்னும் மனம் வண்ணையும் வேதவேதாந்தம் நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாத சரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி கும்பிடுறோமுங்க யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா
இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்து வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோமும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோமும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா 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 யான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படியெல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படியெல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கேத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை பிடிச்ச அவ ஊத்தி வச்ச கூல மூணா குருசிக்க பிடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரு அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு குடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலகல உருட்டாத கருமாரி
அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்த அந்த பாலைய முகத்தை பாரு பாரு எம்மாடி முட்டைப்பால் உனக்கு தந்தா சுட்ட மீன் படையில் வச்சா கட்டுக்கிறது தாடிய நீ காவு கட்டு நிற்கிறியே எம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளே மனமிறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீய கொதிச்சு புட்டா சூடா தண்ணீரேது காணி நீ மீனாட்சி அம்மா அம்மா கற்பூர தீபமே கை விளக்கு போட்டாந்த கப்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னிடந்தா அடி சத்தியமனு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு அம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா கருப்பு உன் கண்டு நிக்குதுடா கூட வாடா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேருங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேருங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க மோட்டார விட்டறங்கி வந்தவங்க மோட்டார விட்டறங்கி வந்தவங்க செல்பிக்கு அடிச்சுக்கிட்டு வந்தவங்க செல்பி தான் எடுத்துக்கிட்டு வந்தவங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான எம்ஜிஆர் வந்தேனுங்க ஐயா என்னங்க ஐயா ஐயா என்ன பிரச்சனையா நீங்க மூளை கீழே உட்காருங்க அப்பு நீங்க மூளை கீழே உட்காருங்க அப்படியே உட்காருங்க
என்னண்ணே தாலுகா ஆஃபீஸில் கொடுக்குற மனு கொடுக்குறியா? என்ன கொடுக்குறாரு? அது மீசை அல்லுதான்ப்பா. மாடு சுத்து மாடு எம்கேஆர் பயலுக குட்டூரமா வணக்கண்டா உள்ள பாண்டா பாண்டா. அவன் பேண்டா அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு படுத்துட்டேன். பூரா பேர் என்னை விட்டுக்கிட்டு கழட்டேன். வணக்கண்டா உள்ள எங்கே போனாலும் அன்னைக்கு தாலி கட்டுறேன். மணவரையில் மாப்பிள்ள வணக்கண்டா உள்ள தாலி கட்டுறேன் கொடூரமா அப்படின்னா அந்த பிள்ளை அழுதுகிட்டு வீட்டுக்கு ஓடிடுச்சு. இப்பயே கொடூரமான்றாங்க. நம்மளை எப்படி சீரழிச்சு போறாங்க. ஹலோ ப்ரோ, நீங்க உட்காருங்க ப்ரோ. மிஸ்டர் கப்ளிங் டொங்காசு பயலுகடா கொடூரம். 2027 ஒரு வய பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பூரா கப்ளிங்கு டொங்காசு. ஓ இது என்ன செய்ய ஒன்று சொல்ல விட மாட்டாங்களே. அஜய் நீங்களும் டொங்காசு தானே? தக்கப்படுறாரு சீமக்கரில் பின்னி எடுப்போம்லப்பா. அதில் பிறந்தவந்தே அவன் வெவ்வேறு அந்த மாதிரியா எக்கோ வைங்க மச்சான். ஒரு சாங்கை பாடி சாமியை நிப்பாடிக்கிறோம். அன்னை தந்தை தான் வணங்கி பெத்ததாய் தகப்பனை என்னைக்கு இந்த தமிழன் வணங்கி. அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி இங்க வந்திருக்கும் அருமை நல்ல இத்த தண்டி சபை வணங்கி. இங்க வந்திருக்கும் அருமை நல்ல இத்தா தண்டி சபை வணங்கி. இத்த தண்டி அத்த தண்டினா காசை வெட்டி போட்டுருவோண்டா. நீந்தடா பண்ண ஆற வரி மட்டும் பாடு. ஓகே. கம்பளியப்பட்டி கிராமத்திலே கட்டண கட்டழகி. கம்பளிப்பட்டி கிராமத்துல கட்டண கட்டழகி. மொட்டநாக்கு முண்டை கம்பளியம்பட்டி கம்பளியம்பட்டி கப்ளிங்பட்டின்றான்டா. அதுலயே இருந்தாங்க. அறிவு நல்ல இந்த கிராமத்தை எம்கேஆர் வணங்கி. அருமை நல்ல இந்த கிராமத்தை எம்கேஆர் தலை வணங்கி. கம்பளியப்பட்டி கிராமத்தில் கட்டண கட்டழகி. நமக்கு வராயமே குடியிருக்கா குங்கும பொட்டழகி. வரசுத்தி கொடி இருக்கா குங்கும பொட்டழகி போடு. அன்னை தான் வணங்கி. ஏ ராதாக்கா ஏ ஐயாக்கா ஆதி ஒரு கால எங்க ஐயாக்க இருந்த கால பழைய கிழவங்க உள்ள கம்பளியம்பட்டிதான் ஆண்டசாமி. நீதி மாறாது இந்த சாமி எல்லாம் சொல்வாக்கு தப்பாதுடா. டேய் எல்லோ 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 எலேலோ எலேலோ மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலோ மாமா எலேலோ. அருவாக்கு சொல்லி வச்சா கம்பளியம்பட்டி வரசித்தி வராகியம்மன் பொல்லா பய ஜாமீடா. நீ சொன்ன சொல்லும் மாறாதாதா. அருவாக்கு சொல்லி வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா வராகியம்மே ஏன மக்களை காமாடு தளமாடு இந்த ஆத்தா காக்க வச்சா. மாடு காக்க வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகிய. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. எனக்கு கம்பளியம்பட்டி கிராம மடிய குங்கும பொட்டழகிட்ட போடு. எல்லோ 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 எலேலோ எலேலோ மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலோ மாமா எலேலோ. வாழ சுருட்டுதாடா கம்பளியம்பட்டி சாமி மாடு. வலது கொம்ப இது மஞ்சு வரட்டுல ஜாக்கிதாடா. வாழ சுருட்டுதடா. வாடா கருப்பு கூட வாடா. வாழ சுருட்டுதாடா 18ஆம் படி கருப்பு உன் சாமி மாடு. அலங்காநல்லூர் மஞ்சு வரட்டுல வலது கொம்ப
சாக்கிதுடா இடுப்ப முறுக்குதுடா எங்க நொண்டி சோனையா மாடுடே இடது கொம்ப சாக்கிதுடா இடது கொம்ப சாக்கிதடா வாழ சுருட்டுதாடா கருப்பே மாடு மஞ்சு வரட்டுல இடது கொம்ப சாக்கி முடா இடுப்ப முறுக்கு மடா எங்க பாட்டே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கி முடா என் நொண்டி சோனையா மாடு வண்டி ஓட்டி கம்பளியம்பட்டி ஆதி கிழமை சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி 2 காரி மாட்ட பூட்டி சலங்கமணி 2 காரி மாட்ட பூட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா சாயங்காலம் போல வண்டி ஐயா மாமா சாயங்காலம் பொழுதடைஞ்சு போகுதுடா கோயிலுக்கு ஏமாமா எங்க 18ஆம் படி வாசலுக்கு கருப்பு எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ அழுகிற விச்சருவாட்டா மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாட்டு தண்ணியில வந்து நீ கீநாடு அலர் கோயில் போய் 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேர் உண்டு கம்பளியம்பட்டியில என் கருப்பை இருக்கிற உண்மையானா கச்ச கணக்குறாடா இல்ல உன் பிறப்ப பேக்கரைய வச்சிருச்சா கொஞ்ச நேரம் விளையாடுற வைப்பான் அழுகிற விச்சருவா கருப்பு கூட வாடா அழுகிற விச்சருவா நீ சொல்வாக்கு தப்பாது ரோஜாக்கார சாமிடா என் கருப்பே ரோஜாக்கார சாமிடா என் கருப்பே ரோசக்கார சாமிடா அழுகிற விச்சருவா அதையாது முடியருவா இன்னைக்கு அலறுதுடா இந்த கம்பளியம்பட்டியில என் கருப்பேன் புடியருவா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ சொன்ன சொல்லும் மாறிருச்சா கம்பளியம்பட்டியில உனக்கு கருப்பா பரிவட்டம் கட்ட சொல்லு இல்ல நீ இல்லைன்னு காலையில நாட்டு மக்கள் ஊரா போய் பட்டம் கட்டிடுவாண்டா ஆறா நீதி தவறாதா அள்ளி கொடுத்த சாம்பா கள்ளிச்சேரி கோடாங்கி இதுவரைக்கும் நாட்டுல மீன் போனதில்லை ஆறா சொன்ன சொல்லு மாறாது கருப்பு எந்திரா வாடா குட்டிக்கு தண்ணி வச்சா ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா கருப்பா அலறுதா வாருவா உன் வெள்ளி புடியருவா 18 லாடர்களையும் மலையாளத்துல இருந்து 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி கருப்பு உனக்கு 18ஆம் படியான பேர்றா ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா கருப்பு அலறுடுறா உன் அருவா வாடா கள்ளிச்சேரி கம்மாயாடா ஏ முனியாண்டி உடம்புற அலறுதுடா கூட வாடா முனியாண்டி கள்ளிச்சேரி கம்மாயாடா உனக்கு 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வரைக்கும் நாட்டுல வத்தல என்னைய 21 வருஷமா நாட்டுல பேர் வாங்கி வச்சு இந்த மக்கள் எல்லாம் காத்தது நீ உண்மையானா முனியாண்டி காமாடு தலைமாடு காக்க சொல்வாக்கு தப்ப கூடாது எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ கள்ளிச்சேரி கம்மாயாடா உன் தங்கச்சி காளியாத்தவக்கானா முடா கள்ளிச்சேரி கம்மாயா ஓ தங்கச்சி காளி முனியாத்தா எங்கடா கூட்டிக்கிட்டு வாடா அண்ணே வந்து நேரமாச்சு அக்கா தங்கச்சிய தேடலாண்டா அந்த 7 கன்னி மாறன் உனக்கு தொட்டுச்சு ராக்காயி காளியம்மா முத்து மாறி உனக்கு பேரு வச்சது உண்மையானா இந்த கூட்டத்தில எந்த பத்தினி மேல என் பொன்றாக்கு தீத்த கலராக்கி என் முத்து மாறி
என் வராயம்மா எந்த பத்தினி மேல குடியிருக்க உங்க அண்ணன் வந்து நேரம் ஆச்சுடியே எல்லோ 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 உன்னடி தெய்வம் உனக்கு பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா யாரு கம்பளியம்பட்டி பாட்டேன்னு சொன்னாராம் உனக்கு பொம்பளை புள்ள எனக்கு பிறந்துச்சுன்னா என் தாயி நான் பொம்பளை புள்ள பொன்றாக்கு என் மாரியம்மா காளியம்மான்னு நான் உன் பேரு வைக்கிறேன் அஞ்சு சடவர சிவர தாயி உனக்கு அழகு சட தோரணையிடே அந்த சட பரிசி வர ஏ காளியத்தா மாரியாத்தா நீலி வராயம்மா உனக்கு அழகு சட கம்பளியம்பட்டியில தோரணையிட கேட்டவரம் தந்துருமா ஏ சாமி கேட்டவரம் தந்துடுமா ஏ சாமி கேட்டவரம் தந்துருமா என் 18ஆம் படியா ஏ சாமி அந்த 18 படிதான்டா எம்கேஆருக்கு குலசாமி எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஊரு திரண்டிருச்சு கருப்பேன் ஆட்டத்தை பார்க்க தெய்வம் இல்லைன்னா யாருமே கிடையாதுடா நீதி கட்டுப்படு விளையாடு நாட்டு மக்களை காத்து போட ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு எவ்வளோ ஒத்துமையாயிருச்சு கம்பளியம்பட்டி இந்த வரசித்தி வராயம்மனக்கும் கூட ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சடா என் பொண்ணா போய சாமிடா இவன் நீதிக்கு கட்டுப்பட்டு இந்த சாமி சங்கிலில கட்டுனாள் இவன் கட்டு கடங்க மாட்டான் கட்டு கடங்க மாட்டா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ சாமி இருக்கு சாமி இல்லைன்னா நானும் கிடையாது நீங்களும் கிடையாது 21 வருஷமா அந்த சாமியினுடைய அருளோட தான் எம்கேஆர்னு ஒரு பப்புன் நாட்டில் வள வந்தேன் இத்தனை சேவைகளை செஞ்சதுக்கு காரணம் அந்த 18ஆம் படியானும் கள்ளிச்சேரி காளிமுனி இல்லைன்னா நான் இல்லை சாமியை நம்புகிற ஆளுக்கு இன்னிலேருந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு சும்மா எல்லாரும் கூப்பிட்டா சாமி வராது அவன் சாமி அடியாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு சாமியை வந்து லேஜாக கூப்பிட முடியாது தூக்கி நம்மளே அடித்தோம் சாமி துடியாக இருக்குது இப்போ சாமியை பூரா நிப்பாட்டிட்டேன் மறுபடியும் நான் கூப்பிடும் போது எல்லா சாமியும் ஆடும் அதனால் சைடில் இருக்க ஆள் எப்படி இந்த பாக்ஸை தள்ளி விட்டு போயிடுவேன் சார் போயிங்க மச்சான் உட்காமுட்ட தாயை விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா வீட்டுக்காரதேன் ஜெட்டு வடமதுரை குமுறே மை ஜட்டுமா எங்கே பார்த்தாலும் பாக்ஸு அலறதுமா எங்க வட மதுரை எத்தனை மதுரை இருந்தாலும் வட மதுரைக்கு பேரு போன ஸ்ரீ குமரே மைஜட்டு இங்க 100 ஆண்டு வாழணும் எங்க மச்சான் முகரைய பார்க்கணும் அந்த ஆளுக்கு கப்ளிங் தெரியும் அவனை போட்டு எங்க மச்சான் மைஜெட்டுக்கு ஒரு கைதட்டுங்க நான் அந்த ஆளுன்னு தெரியல எனக்கு நான் தினசரி ஓடிக்கிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் 12 வருஷமாக குழந்தை இல்லை குழந்தை இல்லாதது எவ்வளோ பெரிய ஏக்கம் என்று அதை அனுபவித்தவன் எம்கேஆர் ஏன் பிள்ளையை பற்றி எம்கேஆர் பேசுகிறான்னு நினைப்பீங்க அந்த ஏக்கம் 12 வருஷம் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு ஒரு வாரிசு இல்லை என்றால் அங்கே உள்ள ஜீவனுக்கெல்லாம் ஆதரவு கிடையாது எனக்கு அப்புறம் அதற்காக ஏங்குறேன் எங்கள் அண்ணன் தம்பியை தான் அவ்வளோதான் ஒரே விஷயம் ரசிகர்லாம் கிடையாது என்ன மயிர் ரசிகர் தேவையில்லை
பூரா எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி பூரா பொண்ணு உடைக்காம திடுறாங்க. நான் என்ன செய்வேன்? அங்கிட்டு இருக்கிறது பூரா எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் அப்பேன், எங்கள் ஆத்தா, அவ்வளோதான். இந்த மச்சான் மாமே, அவ்வளோதான். சோழி முடிஞ்சு. இந்த இவங்க 8 பேரும் நகட்ட மாட்டாங்க கேமராவை. இப்போ கொஞ்ச நேரத்தில் என் கருப்பை வந்து ஒருத்தனை தூக்கி எறிஞ்சு அவன் முண்டை குளிக்கலடா. எத்தனை கேமரா இருக்கும்போது உன் கேமராட்டு வரேன் நான் சூத்து ஊற்றி முண்டை எங்கிட்ட போற சொல்லணும் தெரிஞ்சுவோ. இந்த இடியப்பம் முட்டேன் கருப்பனுக்கு பிடிச்ச பலகாரமே இடியப்பம் தான்டா. அன்னைக்கு அப்படித்தான் சேது 14 ஒருத்தன் இடியப்பம் கருப்பை ஓடிட்டேன். கருப்பனுக்கு இடியப்பம் அமைக்கிறாங்க. இடியப்பம், கொலக்கட்டை, பருத்திப்பால், கப்புளிங்கி, ஓசு, டொங்காஸ். இந்த நாடகம் முடிய 8 வருஷம். நீ என்ன போன அடிக்கிற? பொட்ட வரைக்கும் போலாம். இங்கே வா, இங்கே வா. அமைதியான்னு நீ கருத்துக்கிட்டு இருக்க. காசை வெட்டி போட்டுருவேன். அங்கேருந்து நக்கு, நீ அங்கே நக்கு. சைடில் உட்கார முடியாது. என்ன செய்ய போற? நீ உட்கார சொல்லுவ. என்னை வண்டியை மறைச்சிட்டு பொழப்பாங்களே. நீ டொங்காசுக்கு போன் அடிக்கிறான். போன் அடிச்சு சொல்றாரு. ஆமா என்ன பண்ணுவார் சர்க்கிள் மையன்? கரண்ட் பாக்ஸ் தயவு செய்து கரண்ட் பாக்ஸ் இருக்கு. நாடகத்தை கருத்து போறாத. காலையில பிக்கப் வேற டிவி கட்டணும். மச்சான் கரண்ட் பாக்ஸ் எவனாவது கவட்டுக்குள்ள வைப்பானாயா? டேப் அடிக்க சொன்னா பேண்டேஜ் ஒட்டி வச்சிருக்க. ஒட்டி ராஸ்கல். பேரன்பு கொண்ட இடியப்பம் ஏழை அது இல்லப்பா. பேரன்பு கொண்ட எத்தனை பிறவைகள் தவம் இருந்தாலும் இந்த எம்கேஆர் கோமாளி எங்க அண்ணன் தம்பிட்ட பட்ட கஷ்டத்தை, புண்ணியத்தை, இவர்கள் நாடகம் பார்க்க வந்த இந்த தர்மத்தை நான் ஈடு செய்ய முடியாது. ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையோட முடிஞ்சு. இடியப்பம் இல்லடா, இடியப்பம். அவன் இடியப்பம் முண்டே. நான் நாடகத்தை எப்படி விடியப்பம்னு போறாரு. இடியப்பம் விடியப்பம். அண்ணே என்னடா முண்டை? ஐயலூர் முத 200 ரூபா வாங்கினா விளங்குமாடா? ஐயனாரு மடுவுல சன்னி வர. ஐயனாரு தமிழ்நாடு ஸ்டில். ஐயனாரு தமிழ்நாடு ஸ்டில். தமிழ்நாடு ஸ்டீடு இடியப்பம். அதான் ஐயலூர். நன்றி தம்பி. அவர் 300 ரூபா வாங்கடா. இவன் யார உலக்கமா இருந்துட்டு இருக்கேன். தம்பி உள்ள போய் பொம்பளைய பார்த்துட்டு போய் பாடு. பொம்பளை எப்படி பார்க்குறேன் அந்த ஏன் அவங்க அப்படி உட்காந்துருக்காங்க? அது நான் நாடகத்தை நடத்துறதுக்குள்ள ஒன்றுக்கு இருக்க போகிறேன். 10 சின்ன பையில பின்னாடி வந்து அண்ணே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்ட்டேன். இதை எடுக்கக்கூடாதுப்பா, கோமியை 2 போகும் போடாமுட்டேன். இடியாப்பம் கண்டகரு கப்ளிங், உன் வயசு கப்ளிங் போய் சோவ. ஒரே ஒரு விஷயம், என்னங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, அந்த ஒருத்த கிளப்பி விட்டேன். இந்த வானே அண்ணே வானே, சட்டை என்ன கொஞ்சம் லூசாடு, மடுவு தாயில் பிளர்ல தேடா. சரி விடு டொங்காஸ். எங்க டான்ஸ் பிள்ளை வந்துருச்சாங்க, எங்க எல்லாரும் வாங்க. இடியாப்பம். அமைதியா இருந்தீங்கன்னா சோக்கு சொல்லுவேன், இல்லாட்டா ஓஸ். ஏழை மச்சான், ஏ மச்சான் எப்படி அந்த ஊரில் செட்டு போட்ட? தலையில் அடிச்சுக்கிற ஓசியா ஓட்ட முண்டை காசு உதுத்துருவான். நோத்தங்கம்மான்னு சொன்னா கூட காசை வாங்கிடுவான். ஏன் கதி அதே மருதமணியை மிதிச்சு விட்டாங்க. அவன் பேர் அன்பு கொண்ட இடியாப்பம். பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அண்ணன் தம்பிகளே, அண்ணன் தம்பி அத்தனை பேரும் என் கண்ணுக்கு எப்படி தெரிகிறார் என்றால் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன். விஜயகாந்த் ஐயா சொன்ன உடனே கத்துவேன். கணேஜ் போயில ஓசி கொடுக்க மாட்டேன். கணேஜ் போயில கேட்டதுக்கு 10 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுறேன். ஓடணும் காசு கொடுத்து வாங்குற எனக்கு தானே வலிக்க. போயர் இங்க வாரனே குடும்பம். இந்தால எப்படா வந்தேன்? வாங்க மச்சான். அவர்கிட்ட கொடுப்பான். அவரை கொஞ்சம் இறக்கி விடு. உள்ள போகாதே வெளியா. பாசத்துக்குரிய ராஜபாட்டு சோழராசி நிலைமையை பாருங்கறான். நடிகனுடைய நிலைமை எப்படி தெரியும்னா, ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த நடிகரையும் யாரும் பார்க்க போகலாம், கூட்டத்தில் தெரியாம இருந்து பார்த்தா தான் அவன் நடிகன். உள்ள வந்துட்டாலே பேர் அவுட் ஆயிரும். இவருக்கு நாடகம் இல்லை போல, அதனால வந்து எம்கேஆரை பார்க்க வந்திருக்கான்னு லேஜா பேசிடுவேன்.
நான் யார் நாடகத்தையும் பார்க்க மாட்டேன். ஏன் பார்த்தா உள்ளது மறந்து போகும். எனக்கு தேவை இடியப்பம் கப்ளிங் அடிச்சு விடு. இந்த உலகத்தில் யார் பெரியாள்னா இங்க இருக்கிற தாய்மார் தான் பெரியாள். தம்பி அதை வாங்கு. இவன் பார்த்ததை அவர் பார்த்துட்டாரன், கோவப்படுறேன் பாருங்க. ஏய் இது தாலுகா ஆஃபீஸில் காலையில் 10 மணிக்கு கொடுக்க சொல்லு. என்ன நம்பளி கொடுத்தோன்னா மனு எழுதி கொடுத்துருக்கேன். சார் போய் மச்சான் மருதமணி அண்ணா அவர்களுக்கு சிலுவத்தூரை சேர்ந்த இருப்பா மொட்டநாக்கு அன்புள்ள எம்கேஆர் அண்ட் மருதமணி அவர்களுக்கு சிலுவத்தூரை சேர்ந்த எம் சுப்பிரமணி ஆகிய நான் நாடக கலை ரசிகன் அளிக்கும் அன்புக்குரிய பரிசு அன்பாலயத்துக்காக ஒரு சுப்பு அரிசி. தாங்கள் அன்புள்ள டெய்லர் எம் சுப்பிரமணி, மொபைல் நம்பர் 970000 முட்டை ஓட்ட. ஓ நன்றி நன்றி. ஒரு சுப்பு அரிசி ஊற வை வந்து ஆட்டினேன். உண்மைதான், பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் அத்தனை பேரும் கேப்டன் தான். அவர்கிட்ட வாங்கு 500 தாளா மிதக்குது. வண்டி இருக்கிறது வேற ஆயில் கசியுது, டிரைவர் வேற அண்ணாந்து வரது கிடைக்கேன். பிபிவி டிரான்ஸ்போர்ட் வேடசந்தூர் உரிமையாளர் முருகனன் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி முருகனே. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் இப்போது அழைத்த 18ஆம் படி கருப்பனா பார்க்கிறேன். ஊரை காப்பது எல்லையை காப்பது அத்தனை சாமிக்கு மேச்சாமியா 18ஆம் படியா. அதே மாதிரி அத்தனை உயிர்களையும் பாதுகாப்பாக கொண்டு போய் பயணத்தை சரிவர செய்பவர்கள் டிரைவர் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா 18ஆம் படி கருப்பேன். முடிஞ்சு இப்போ 5 பேர் புலக்க அடி வாங்கிட்டு போகிறாங்க. ஏலே இது பால்வாடி கிடையாது ப்ரோ, திஸ் மேடை போகா. அதில் என்னடா செல்வ மாதிரியே ஒருத்தன் முழிக்கிறேன். அந்த மாடு புடி மாடு. தம்பி போயிருங்க தம்பி, மருதமணி வந்து கண்ணு தெரியாமல் மேலே விழுவேன். போ தூக்கி அடிப்பேன். இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் லகுடு. அந்த பிள்ளை லொலக்கு புலக்குன்னு கிடக்கடா. அவன் என்னவா இந்த பெட்டிக்குள்ளே ஏறி உட்காரியாடா. ஐயா விழா கமிட்டி ஐயா கும்புரே ஐயா அவங்க சொன்னாங்க, உண்மையிலே கம்பளியம்பட்டி கிராமத்தார்களுக்கும் இந்த வராகி அம்மையை சாமி கும்பிடக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு நான் பாதம் தொட்டு வணங்குறேன். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாரும் உங்கள் கிராமம் உங்கள் ஊர் உங்கள் சாமி போல நினச்சி அமைதியாக பார்த்து சிரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. வாரு அதாயா பெரிய மனசு ஐயா. இந்த நிற்கிற ஆள் ஊரை என்னை நோத்தங்கம்மன் வைவியில் இவன் ஒரு பப்புனு மசு நம்ம நிற்க வச்சுட்டேன். நான் என்ன செய்ய, விதி இந்த இடிய போம்ட்டேன். என் தாய் அத்தனை பேரும் பெண்களை பூரா அன்னை தெரசாவை நினச்சி வணங்குறேன். அத்தான் 4 பேர் தட்டுற அங்கிட்டு இருக்க பொம்பளை, அதுக்கு தானே புருஷன்ட்ட புலக்க அடி வாங்குற. கைதட்டு அப்படியே பெரிய சேட்டு மக மாதிரி இருந்தா அவன் சொல்லிட்டார். தாயை விளையாடுறியா? தாயை விளையாடும் போது பொம்பளை இனிமேல் நாக்க பிடிச்சி அறுத்து போடுவேன். தாயம் போட்டால் விருத்தம் அதுவாக விழுக போகுது. இப்படி போட்டால் 3 விழுகுது 12 விழுகுது. இதுக எங்கடி ஒரு 2 அடி தேவடியா ஒரு 12 தாயை கட்டியா விழா தேவடியான்ட்டு வாங்கலடா. ஆம்பளை அதுக்கு மேலே மாடம் கோத்தா சோக்கரு பட்டக்குன்னு இழுத்தியா ஒரு 2 சட்டி வெளியே வந்துருச்சு. மட்டார் என்னடா நாக வந்துருச்சுன்னு விழுந்து. இது கிராமத்தினுடைய பாசை. உலக நாடுகள் மாநிலங்கள் எத்தனை மொழிகள் பேசினாலும் உலகத்துக்கு தெரியாது. என் தமிழை மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க ஆள் ஓஜியில் பைக்கில் வந்த ஆள் கைதுக்கு ஏன்னா எந்திரிச்சு போகிறது நல்லது. ஏன்னா என்னை அப்படி பார்த்துட்டு உன்னை கூட்டு வந்தாலும் லேசாக பார்ப்பேன். ஐயா அவன் நகல்றானே, ஐயா விட்டுட்டு போயிட்டா 15 கிலோமீட்டர் போகணுமாடா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், அங்கிருந்து நாடகம் பார்த்து நடிப்பவர்களை பார்த்து சின்ன வயசில் கற்றுட்டு வந்தவன் தான் எம்கேஆர். அதே ஒன்று. உங்களை அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பாண்டா பயலுக நாடகம் அப்போ வந்து மைக்கில் சொன்னாங்களே என்ன நாடகம்னு, வள்ளிதர்ம நாடகம். இது தெரியாமத்தான் 50 பேர் வந்தீங்களா? நாடகம் வள்ளிதர்ம நாடகம். வள்ளிதர்ம நாடகம் என்றால் என்ன? வள்ளிக்கும் முருகனுக்கும் பிரம்மமூர்த்தியில் நடக்கக்கூடிய கல்யாண காட்சியை அத்தனை பேரும் பார்த்து விட்டு சொன்னீங்கன்னா பெண்களுக்கான செவ்வாதோஷம் விலகும் என்றுக்குத்தான் இந்த நாடகம். யார் பார்க்குறா? எப்படா முடிப்பேன்னு மைச்சிட்டுக்காரு ஊரை மரத்தில் ஏறிற குழாயாவுக்க உங்களை சொல்லலாம் மச்சான்.
நான் சொன்னது துண்டிக்கு அங்கிட்டு. ஏன்னா இந்த ஆள் வாட்டுக்கு எடுத்து வச்சு விட்ருவார். நான் நாடக உலகத்திலே அதிகமாக மைக்கில் பேசி நடித்த ஒரு மைசெட் யாருன்னா சரி குமரன் ஆடியோஸ் வடமதுரை என்பது தான் உண்மை. எங்கள் மச்சான் நான் குடித்த காலத்துலேருந்து என்னை அதிகமாக கெடுத்தது அந்த ஆள் தான். மச்சான் ஒரு கோட்டு ஒரு கட்டிங் போடுங்க மச்சான் அன்று சொன்னார். ஏன்னா நான் கேட்டேன், எங்கள் மச்சான் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் திருந்திட்டேன், அவரும் திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன். மடு அல்லுதே மச்சான், திருந்திட்டீங்களா? பீர் மட்டும் போட்டுக்கிறீங்களா? அதில் சில பேர் அது ஒரு கடைபிடிக்கிறாங்கப்பா. இப்போ சரக்கெல்லாம் அடிக்கிறது இல்லை. அப்பாடா அந்த சாமி உன்னை காப்பாற்றுற. இப்போ பீர் மட்டும் போட்டுக்கிறது. ஆமாம், பீர் மட்டும் என்ன கோமியமா? அதை நான் தான் சொன்னேன் 2 பீர். ஆனால் ஒன்று சொல்லலை, ஒன்று சொன்னால் கலையோ வயிறுலாயம். அதனால் நீங்கள் அத்தனை பேருமே அண்ணன் தம்பியை ஒத்துமையாக இருக்கணும். கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்க ஆளுக்கு ஒன்றுக்கு வரத்தான் செய்யும். எந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே இறுகிக்கிட்டு சட்டியோட ஒன்றுக்குரு. அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் எந்திரி, இல்லைன்னா சுடன்னு உலகம் இடியப்போம்ன்றேன். சட்டி போடலன்னா சட்டி போடலைன்னா மண்ணுக்கு ஈரம். ஏன்டா முண்டை என்ன டைலாக்கு? சட்டி போடலைன்னா இவனை கிளச்சிக்கிட்டு பாரு. கப்ளிங் ஓஸ் பயலு கடை. சரிப்பா, உனக்கு இருந்துட்டியா? என்னாச்சு? நீர் கசியுதா? நரஸ் அவர் ஓசை டைட் பண்ணி விடுங்க. தென்பாண்டி முத்தும் பாண்டி பால் பாண்டி தங்கப்பாண்டி ராமபாண்டி தங்கப்பாண்டி ராமபாண்டி உலக நாட்டுக்கு பயங்காட்டினாரு ஒரு தமிழன் தாண்டி. அவர் யாரு என்ன சொல்லுதங்கா, பேரு என்ன சொல்லுதங்கா, ஞானத்தங்கா. இந்த நாடு ஓட்டும் நல்ல மனிதரா ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லுதங்கா. சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே இளைஞருடைய எழுச்சியே. ஏவுகணை நாயகனே அந்த இளைஞர் கூட எழுச்சியே. ஏவுகணை ஐயா ஏவுகணை நாயகனே நம்ம இளைஞருடைய எழுச்சியே. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் புத்ருக்கெல்லாம் சின்ன குழந்தைய பூரா புத்ரு, பெரிய அன்னைங்கெல்லாம் பெரிய புத்ரு என்று அழைக்கப்பட வேண்டும். புத்ரு பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் புத்ரு பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளிவளா தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தூரமா அப்துல் கலாம் பயலுகடா. விண்மீது விண்ணு என்றால் யாருக்கும் தெரிவதில்லை. வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயாவே அட நாங்க வணக்க
சாமி ஐயா அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாமா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்றைய காலத்திலே அவர்கள் வந்து இந்த மேடையிலே, கம்பளியம்பட்டி மேடையிலே இந்த ஊர் சாமி கும்பிடுவதை முன்னிட்டு அவர் வந்திருந்தாலும், அப்துல் கலாம் ஐயா பேசும்போது நிறைய பேர் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அமைதியாகத்தான் பேசுவார். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அமைதியாக இருங்கள். இந்த இடியப்பம் இருப்பாங்க, அவர் ஓடி போய் எழுதி வச்சு செத்துருப்பார். அப்துல் கலாமுக்கே இடியப்பம், கருப்பனுக்கே சொல்லிட்டேன். அப்புறம் ஏவுகணை நாயகன் இடியப்பம், திருந்த மாட்டேன். ஏய் மன்னவாரி தூத்தி விட்டுறான். வித்தியாசமா இருக்கு. ஏன் அண்ணன் தம்பிகளா? கப்ளிங் ஓஸ் இது நாடகமா இல்லை கட்டலாம் மீன் ஏலமாடா? ப்ளீஸ் ப்ரோ கோஆபரேட் பண்ணுங்க. இழுப்பூர் ஊருகா பயிலுகடா கொடூரமா ஊர்கா 3 காலா ஐயா. அவனை முதல்ல வெட்டி விடுங்க. விழா கமிட்டில இருந்து நாடகத்தை கற்றுக்குடுவேன். அண்ணே காவல்துறை ஐயாக்கு பொன்னோட புத்தன்மனை கூப்பிட்டுருக்கேன். மதிப்புக்குரிய தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற உலக நாட்டிலே 2வது இடம் பிடித்த என்னுடைய பிறந்த நாள் பரிசாக இந்த அன்பாலயத்திலே நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், நான் எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கேன் சேவைக்கும் நாடக மேடையிலையும். என் அன்பு அண்ணன் தம்பிகள்லாம் கொடுத்த புகைப்படமெல்லாம் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்திலே செவத்திலே மாட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது நினைவு பரிசு. இந்த உலகம் அழிஞ்சாத்தான் இந்த புகைப்படம் அழியும், இதுதான் உண்மை. என்றும் அண்ணன் வழியில் திருப்பதி ஸ்டூடியோ செந்துரை அன்பு அவர்களுக்கும் என் தம்பி ராஜா அவர்களுக்கும் மற்ற யூடியூப் சேனல் என் உடம்பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. அவ்வளோதான், என்ன உடம்பிறவாலாம் கிடையாது, பிறந்ததுதான். உங்கள் எல்லாத்தோடையும் நான் கூட பிறந்தவன், என்னை ஏற்றுக்கிறியா மாட்டியா? அவ்வளோ நீ பாட்டுக்கு முண்டை இங்கே மாட்டி விட்டுறாத. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் போட்டா கொடுத்து விட்டு பயங்கரமாக பேசினேன். நான் பள்ளிக்கூடம் போகிறேனே, 8வது படிக்கிறேன். பரவாயில்லடா, 8வது படிக்கிற பையன் அண்ணனை மதித்து பிரேம கொடுத்தேன், நல்லா இருக்கணும், உள்ளே வந்து 800 ரூபா ஆச்சு கொடுறா காசுன்றேன் பிரேம செலவுக்கு. இவன் முண்டை சட்டி போடலடா, குனிகிறேன், முண்டை டோல் கட்டு மாதிரி தெரியுதாடா, போய் பின்னாடி கழுப்பு கழிச்சிட்டு வா தள்ளிட்டானாடா. விஜய் குண்டி மாதிரியே இருக்கு. ஏய் இதை கொடுத்த ஆளு யாரு? போயிரு, நல்லது இல்லை. 77 பேர் அழிச்சு 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருப்பியோ. திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் கிராமம் எம்கேஆர் அசீரமன்றம் கஸ்பா அயலூர் காளிமுத்து சண்முகம் கேசி பட்டி கே லட்சுமணே முனியப்பே முனியஜே சுப்பிரமணி ரவி அம்புட்டு பேரும் சேர்ந்து தலைக்கு 10 ரூபா பெட்டிடுற ஆஸ்கள். இந்த 10 100 ரூபாய் வச்சு அன்பாளத்தில் 37 பேருக்கு கஞ்சி ஊத்த. இதுல தம்பி நீ என்ன நேரத்தில் வாங்கினே உன் தரத்தினையும் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. 100 200 உங்களுக்கெல்லாம் யாரா உளுந்தோட வாங்கி தருவா காலையில்? இவன் 70 திண்டு குசிக்கிட்டு போறான்டா இந்த கப்ளிங் மண்டையன். எதுல விட்டு நன்றி. எம்கேஆர் ஆட்டோ, எம்கேஆர் ஆட்டோவா? சரி எங்கிட்ட ஓடட்டும். எம்கேஆர் ஆட்டோ அயலூர் சார்பாக ரூபாய் 201. ஆமா, ஸ்ரீ ஐயனார் ஆட்டோ அண்ட் டிராவல்ஸ் எங்களிடம் 24 மணி நேரமும் வாடகைக்கு கிடைக்கும். கோடாங்கி சின்னாம்பட்டி அயலூர் 24 நேரமும் தூங்கவே மாட்டியா? இதாவது பரவாயில்ல. சில ஊர்களெல்லாம் அந்த கோயில் திருவிழாவில் மைக்கில் விளம்பரம் கேட்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் தீக்குளிக்க கூட தயங்க மாட்டேன். அது எப்படின்னு சொல்றேன், எல்லாரும் அமைதியா கேளுங்க. ஒரு பஞ்சர் கடை விளம்பரத்தை பாரு. என்ன மாடசாமி அண்ணே நர் ரோட்ல நிக்கிறிய, என்னப்பா பண்றது? சின்ன பிள்ளைக்கு காது ஊத்து பத்திரிக்கை கொடுக்கலாமா வந்தேன், திடீர்னு பார்த்தா என் வீடு பஞ்சர் ஆயிடுச்சு. நாடுங்கள் குப்புசாமி பஞ்சர் கடை, நவீன முறையில் தேப்பு கட்டை வைத்து பரட்டு தேய்ச்சு சொலுசனை தடவி ஒட்டி விடுவார். ஒரு முறை ஒட்டினீங்கன்னா அடுத்து டீப்பி மயிரை புடுங்கிட்டு போயிடும். இதெல்லாம் விளம்பரமா? இன்னும் கிளம்பிடுவாங்க. என்ன சண்முகண்ணே கப்ளிங் கிடைக்கவில்லையா? நாடுங்கள் 16 ஓஸ் கொண்ட ஒரு கப்ளிங் பிரைவேட்டில் கிடைக்கிறது, விலை 750 ரூபாய்.
இந்த குடிய மறந்த இன்னாருமையே இந்த ஊருல இப்படி வாழ்ந்தான்னு ஒரு சனமே பேசும். நீ தினசரி தண்ணி அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அப்ப நல்லவே மயன் சொத்த பூரா அழிச்சு விட்டான்டா. ஊருவாயில இருக்க வேணாம் முன்னே அண்ணன் தம்பிகளா. 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெருகொண்ட குடியாரந்தா இன்னைக்கு திருந்தி இருக்கேன்னா என்ன தாயே எனக்கா வேற ஒண்ணும் இல்லக்கா. பாட்டை கெடுத்து விட்டி வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மதும் பழக்கம் அன்றாட பேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிற அண்ணன் தம்பிகளா. நம்ம காசு கரியா போது டாஸ்மார்க்குல அட குடிச்சு என்ன சாதிச்ச உள்ளூருக்குள்ள நம்ம காசு கரியாகுது டாஸ்மார்க்குல அட குடிச்சு குடிச்சு கெட்ட வெறும் ஊருக்குள்ள. வேணா மது பழக்க எங்க கூட இருக்கிற அண்ணன் தம்பிகளா நமக்கு வேணா முன்னே இந்த மது பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை நாட்டுல நிறைய இளவட்டத்துக்கு இன்னைக்கு பொண்ணு கிடைக்காம பூரா பேரும் விட்டு வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு மண்டி ஓடுறான் சீம கருவல்ல விதி. வேணா மதும் பழங்க வேணா முன்னே குடி பழங்க வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை. அட ஆசையா கட்டுன மனைவி அட நமக்கு பிறந்த அந்த பிள்ளை 2 இந்த குடினால இன்னைக்கு தெருவில் அழுகுதுடா. வயசும் புள்ள இங்க வந்துட்டு போனைய என்னக்கா பிரச்சனை நீ எதுக்கு இங்க வந்த யாராக்கானா என் ஜாமி 10 வயசும் புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னே அந்த வயசு புள்ள 10 வயசு புள்ளைக்கு என்ன தெரியும்னே 10 வயசும் புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா ராஸ்கல் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார்க் கட குடிய தானி மறந்தாயா பட்ட டாஸ்மார்க் கட குடிய தானி மறந்தாய் நமக்கு வேணா மது பழக்கம் ஆமா வேணா முன்னே குடி பழக்கம் அலெக்ஸ் இருந்த மொட்டு முண்டை இவர்தான் சோலைராஜ் ராசனடியர் பாற்றுக் கொள்ளுங்கள் 100 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கலாம் 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க
வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்க. நமக்கு என்ன மது பழக்கம்? என் ஜாமி எங்க அண்ணன் தம்பிகளா, இனிமேல் நம்மளெல்லாம் என்னை இந்த உலகத்துல பிறக்க போறதில்லைன்னு. இந்த பிறவி என்பது ஒரு தடவை தான். எனக்கு அண்ணன் தம்பிகளா, நீங்க 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்னு, நான் பட்ட கஷ்டம் நீங்க படக்கூடாதுன்னு உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன்னு. இது நாடகத்துக்கு விளம்பரத்துக்கு நான் படிக்கலன்னு. நான் பட்டு திறந்துன MKRன்னு உங்க பாதம் தட்டு இந்த பாட்டை படிக்கிறேன்னு. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடலு வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள நம்ம அப்பயாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த குழந்தையெல்லாம் இந்த குடினால தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை அடைஞ்சு கண்ணீர் சிந்துதானே. கட்டுன அண்ணன் தம்பிக்கெல்லாம் நன்றி. இதில் லேசு வாச்சா சரக்கு அடிச்சுட்டு வந்த ஆளுகளுக்கு ஒரு மாதிரியா கோபம் வரத்தையும் செய்யும். அடித்த சரக்கு என் பாட்டுக்கு இந்த மயிர் பாட்டை பாட்டி ஆஃப் பண்ணுறான்னு நினைப்பையே. நானும் அப்படி குடிச்சு புட்டு இருந்தவன் தான் அண்ணே. தயவு செய்து குடிக்காதீய. இடியப்பம் கூட வெய்யி, கப்ளிங் கூட சோஞ்சுக்கிட்டு. சாமியை கூப்பிட போகிறேன். 18ஆம் படி பெரிய கருப்பு. கேமராமேன்கள் உங்க கேமரா பத்திரம். ஸ்டாண்டுக்குள்ளே இருந்தும் நொண்டி கருப்பு எந்திரிக்க கூடும். உங்கள் அருகிலே நல்லவர் போல் உட்கார்ந்து சிரித்து கொண்டிருப்பார். அவன்தான் நொண்டிச்சாமியா இருக்கலாம். ஒண்ணுமே தெரியாத மாதிரி செய்தி வீடி வைக்கலாம். அவன் தான் பாண்டிமுனியா இருக்கும். சுருட்டுக்கு பதிலாக சிகரெட்டு பீடி குடித்து கொண்டிருப்பார். கவனம். நாளைக்கு வந்து கேமராவில் கண்ணாடி ஓச்சி என் முன்னாடி சொன்னேன்னா கண்டங்கரு கடியனை அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. விழா கமிட்டி அவராங்க போக சொல்லுப்பா. தம்பி இடியப்பம் வைக்கக்கூடாது. கருப்பனுக்கே இடியப்பமா மச்சான் எக்க வச்சு ஏத்துங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த வராக அம்மன் எல்லா சாமியும் உங்களுக்கு தெரியும். சாமிகளை பூரா ரெவடியா சேர்த்துக்கிட்டேன் மனுஷன். அடிக்க ஆள் இல்லைன்னா போகுது பொம்பளைய ஊரா. எங்கே ஊர மாஜானி அம்மா உங்கள் வீட்டில் என்ன லேஜா வேலை ஆக்கிற பொம்பளையா? துடியான தெய்வம். அதில் போய் மொளாத்தூளை அரைச்சி அப்புற கிரிச்சு பிடிச்சா ஆத்தா எந்திரிச்சு அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டேமட். கொல்லங்குடியில் வீட்டில் இருக்கிற என் தாய் வெட்காளி அம்மன். அங்கே போய் பார்க்குறேன் 20 வெற்றும்பு 20 சுத்தியர். 1 ரூபா காசை பூரா வெட்டி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஆள் பழைய ஆள் திக்குன்னு ஓடியாந்து 10 பைசா வெட்டினேன். ஒரு ஆள் பிடிச்சி அரைஞ்ச செல்லாதர முண்டைன்னு தூக்கிட்டு போய்க்கேன். சாமிகள் எல்லாம் லேசு கிடையாது. சாமியெல்லாம் உங்கள் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் சாமி எந்த சாமியாக இருந்தாலும் காலையிலே அதிகாலை குளித்து விட்டு நீங்கள் என்ன வேலையை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது அண்ணே தம்பிகளா. உங்கள் சாமியை கருப்பு கூட வாடா, காளிமுனியா கூட வாடா அப்படின்னா கூட வரும். நான் அப்படி சொல்லித்தான் தினசரி போவேன். உங்கள் குலசாமியை அப்படி கூப்பிட்டு போங்க. அன்னைக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்னை கேட்கலாம். நீ இடியப்பம் கப்ளிங் ஓஸ் நோ. இப்போ சாமியை ஊரா நிற்கிற நேரம். சாமி வந்துட்டா ஒரு வகையை பேச மாட்டேன். என்னடா 50 பேர் எழுதும்போது கிழிச்சு போடுவானேடா. சத்திய சோதனை. ஓவர் டேங்கா ஆபரேட்டர் சத்திய சோதனை. பட்டு பாடவும் படிக்கவே இல்லைடா. பாட்டுக்கு பட்டு பாடவும். ஐயா பாருங்கய்யா, கண்டிப்பாக படவும். கொடூரமா MKR மருதமணி 100, நாகராசு கம்பளியம்பட்டி, சாஸ்தா டீக்கடை, ஐயப்பன் மெடிக்கல். நாளைக்கு அடைச்சிரு. இங்கிட்டு விபூதி பாக்கெட்டு 1, என்னண்ணே தீப்பட்டி 2 பண்டல், கொசுவத்தி 1, தால்டா 100. என்னடா 18ஆம் படியான். எத்தனை சாமி இருக்கும்போது எதற்கு எல்லாரும் 18ஆம் படியான் என்று அழைக்கிறார்கள்? அங்கேதான் விஷயம் இருக்கு. எத்தனை சாமிகள் கதவை திறந்து வைத்து சூடன் சாம்பரனை காமிச்சாலும்
18ஆம் படியானுடைய கதவு மட்டும் அடைச்சிருக்கும். ஏன்? அங்கே வரலாறு இருக்கு. சாமி வந்து சோதியா ஒண்ணுக்கு இருக்க போறியா? இந்த 18ஆம் படி கருப்பை வாசலுக்கு போன ஆளுகள்லாம் கை தூக்குங்க. எனக்கு குலசாமி அதன். அங்கே பூசாரி தீவாரண காட்டும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். கருப்பு கூடவடா, கூடவடா, கருப்பு ஏன் கூடவடா, ஏன் கருப்புன்றாரு? அந்த 18 லாடர்கள் 18 மந்திரவாதிகள் தான் 18 படிக்கட்டு. 18 படிக்கட்டில் உள்ள மந்திரவாதிகளை எழுந்தரிக்க விடாமல் 18ஆம் படியான் காலை வச்சு மிதிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படி கதவு இருக்குது இங்கிட்டு. அப்பத்தான் பூசாரி தீவாரணை காட்டும் போது கருப்பு அப்படின்னு அப்படி பார்க்க, ஆஹா நம்ம நல்ல கண்ணு வந்திருக்கேன், போடா முண்டை பப்பாட்டி வச்சிருக்க, உன்னை கொண்டே விடுவேன், போ கருப்பு கூடவா, அற எம்கேரடா கூட வரான்டா போடா, இப்படி திரும்பி பார்க்குமா. அதனால தான் கருப்பு என்று கோஷத்தோடு தீவாரணை காட்டுறாங்க. இதான் உண்மை சம்பவம். இந்த கருப்பை எங்கே பிறந்தேன், எதுக்காக இத்தனை மாநிலம் இத்தனை ஊர்கள் இருக்கும் போது எதுக்குடா உனக்கு அலறு கோயில் எல்லை, அங்கேதான் விஷயம் இருக்கு. கருப்பனுடைய வரலாறை கூப்பிட போறேன். கம்பளியம்பட்டியில இருக்கக்கூடிய கருப்பேன் தூக்கி எறியும். இந்த அன்னைக்கு ஆனது மாதிரி எவனா தவி தவி வந்த காலை முறிச்சே விடுவேன். சேதுபதி நாடு சேதுபதி நாடுண்டே, இங்கே தவனே அங்கே தவனே, அங்கே போயிட்டு ஆத்தாடி இருட்டா இருக்கே அப்படின்னு இங்கே தவனே, ஆத்தாடி இவன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். ஐயோ பொம்பளையா காணாமல் தட்டி வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் தான் தெரியுது முண்டை அவனை தண்ணி தான் வச்சிருக்கு. 2வது முண்டைக்கு சூடு குடிச்சுக்கிடுச்சு. போய் வயக்காட்டில் 1 மணி நேரம் ஒண்ணுக்கு வந்திருக்கேன். சாமியாடா அதில் இந்த இளவட்டம் ஆடுறது சில பேர் அப்படியே முறுக்குவேன். இப்படி இப்படின்ட்டேன். வந்தது யாருப்பா, நான் தர பிள்ளையார் அப்படின்ட்டேன். பிள்ளையார் என்னைக்கு வந்தாரு, குளக்கட்டையை வச்சு கொடுத்தா படுத்துருவாரா என்னடா, பொம்பளையால் அப்படித்தான் ஆடி வந்துச்சு. சிங்கு சிங்கா சிங்கா சிங்கு சிங்கா சிங்க யார்த்தா அப்படின்னு, ஆத்தாடி பீரல் சாவியை காணாமல் ஓடி போச்சு. பீரல் சாவியை காணாமல். சாமி என்பது கிள்ளிக்கீரை அல்ல, உண்மையான சாமி இங்கே இருக்கு. இப்போ வரும். உங்கள் ஸ்டாண்டுக்கிட்ட ஆடினவன் இருக்கானா, அவன் தான் உனக்கு எதிரி. கருப்பு உன் பிள்ளைய ஏற்று பார்த்து 2 ஸ்டாண்டை முறிச்சு விட்றான். தெருவிலே திரிவாங்க. அவங்க என்னையும் கொத்தவங்கன்னு வச்சுட்டு போகிறாங்கடா யூடியூப் காரங்க. ஏன் தம்பி தான் அன்னைங்க தான் கவனம் ரெடியா ப்ரோ. இடியப்பம் இந்த ஓட உட்காந்துருக்க பொம்பளை பிள்ளைய ஓடுறது நல்லது. சாமி வரதில்லையே அவங்க மட்டன்னு இருக்கு, அந்த அமுக்கிறதுக்கு ரெடியாக நிற்பேன். போயிருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆம்பளை போய் ஆடினா எவனும் கண்டுக்கிறது இல்லை. ஒருத்தர் 1 மணி நேரம் ஆடுறேன் இப்படி இப்படின்னு பார்த்துட்டு சாமியாக்கும். பொம்பளை பிள்ளை ஆடுது தும்மு தும்முன்னு 250 பேர் அமுக்கிட்டேன். நான் இங்கேருந்து தயவு செய்து அந்த சாமி ஆடுற பொம்பளை பிள்ளைய விலகு, ஊர் அம்பளார் எங்க, அவர் தான் அமுக்குனவர். நான் இங்கே இருக்கேன், என்னங்க சாமியை அமுக்குறங்க, என்னங்க எல்லாம் வந்திருக்க அண்ணன் தம்பிகளா. இப்போ கருப்பனை பாருங்க, நம்ம ஊர் கருப்பேன் துடியானதுங்க, என்னங்க நொக்காமுண்ட மச்சான் இங்கே கவுனி மச்சான், பூமாவட்டியா பூமாவட்டியா ஏத்து மச்சான், இடியப்பம் நோ. அழகர் கோயிலில் அழகுமலையானுக்கு பிரசாதம் என்னவென்றால் தோசை. இந்த தோசை வாங்க வந்துட்டேன். 500. நீ எதுக்குற உள்ளே வச்சிடுற, உங்களுக்கு பாதுகாப்பா. இதில் என்னன்னா நிறைய ஊரில் பார்த்துட்டேன். அப்படி பெரிய ஆள் வேமா வந்தார். டேய் ஒரு 10 பையில சின்ன பையில தட்டியை பிச்சுக்கிட்டு அவர் ஓடா வெண்ண வாங்கிக்கலாம். யார் மைண்டா முறிய மைனாடா காலில் வர உங்கள் அப்பன்ட்ட என்ன படிக்கிற பொம்பளை படிட்ட என்ன பார்வை போடா முண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மண்டி ஓட்டு பார்த்துட்டேன். ஆறாள் நாள் இந்த இதுக்காகத்தான் இருந்தாங்களாக்கா. என்னங்க நீ போய் தவுசர மாட்டுங்க முண்டை. நம்ம மேலூர் டூ0 இன்ஸ்டாகிராம் பேஜ் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 ஓம் நமச்சிவாய நன்றி. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த என்னங்க சாமி அழைக்க போறேன். கருப்பனுக்கே இடியப்ப வச்சு படுக்க போட்டுருவாங்கடா. அத்தாய் அத்தா அப்படியே வீட்டுக்கு போயிரு, அமைக்க போடுவாங்க. நாளைக்கு போய் பெரியாஜிபத்தில் போய் எனக்கு இடுப்பு வலிக்குதுடி உழைப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது என்னையே. இப்போ எதுக்காக அந்த கருப்பனை கூப்பிட்றேன்னா, கருப்பேன் வந்துட்டாலே எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதியை கொடுப்பேன். எப்படி தெரியுமா, சாமி வரும்போது இருக்கிற ஆள் எந்திரிப்பேன், நிற்கிற ஆள் உட்காந்துருவேன்.
0.2.120. என்னங்க? ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு, வடக்கே வளநாடு, வாழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா. ஏகர்பாய், தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா. தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை அட 7000 பண்ண. மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வம் செழிப்பா இருக்குடா மலையாள சீமை. அந்த மலையாள சீமை எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையா அந்த பயிரெல்லாம் செழிக்குது. கருப்பு மக்களுக்கு எந்த ஒரு குறையில்லாம ஆட்சி செய்து வார மலையாளத்து அரசே. வாடா, அந்த அரசனுக்கு செல்வத்தில குறையில்லை, மக்கள் செல்வாக்கில குறையில்லை. எந்திரா கருப்பா. அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்டலடா. அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. கருப்பு அப்ப காசி நல்ல மாநகர அந்த காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அந்த சிவனோட யாரோடு 60 பிள்ளைகள் பெத்தெடுத்தான் காசி விஸ்வநாதன். இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, என் காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, எனக்கு ஒத்த பிள்ளைய இதுல தார வாத்து கொடுடா. என்னைய பிள்ளை இல்லைன்னு பேசுறான்டா மலையாள நாட்டு மக்க. அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்கிறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தும் கொடுத்தாண்டா காசி விஸ்வநாதன். அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. துள்ளி வாடா. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு டேய் வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வரும் மலையாள நாடு பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் சாகுது. அப்போ மலையாளத்து அரசே, என் பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சத்தை நான் பார்த்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் உடுக்கடிச்சாலும் அங்கே உடுக்க உடச்சிறஞ்சிரும். கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில் ஆள் இல்லையா? அப்ப கோசுகுண்டு கிராமத்தில் போய் ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த இன்னைக்கு 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இவன் புள்ளா கருப்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோசாக்கார சாமிடா. இந்த சாமிக்கு அங்கிலில கட்டுனாலும் இந்த கருப்பின் சங்கிலியாத்து புரிவேன். இவன் ரோஜாக்கார சாமிடா. இந்த கருப்பு இனி நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனை பெட்டிக்குள்ள. உன் பெட்டி கணக்குதான் கருப்பா, மலையாளத்தை உன்னை பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்டா. அப்ப பெட்டி நகர மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு
குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய ஏ கரை புரண்டு ஓடுது துள்ளி வாடா என் மலட்டாட்டு தண்ணியில எங்கடா மலட்டாட்டு தண்ணியில ஏ கருப்பா உன்னைய சொல்லி வளர்க்க ஆளுலடா. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாடு தமிழ்நாட்டில் போய் நான் எந்த திசைய உக்கார, நான் எந்த மக்களை காக்க. அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 மந்திரவாதிகளும் அழகு மலை வனக்காட்டுக்கு மந்திரம் செய்ய வருங்காலம். என் கருப்பையும் பெட்டி மலட்டாட்டு தண்ணிய விட்டு திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்ட அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேரு உண்டுடா. 18ஆம் படி கருப்பா கம்பளியம்பட்டியில கருப்பு உன் கச்ச கணக்குதாடா வாடா இல்ல உன் பிறம்ப பேக்கரையா முச்சுருச்சா எந்திரா கருப்பு ஏ சொன்ன சொல்லு மாறாது உன் கண்டு கூப்பிடுறான்டா என் கருப்பேன் சொல்வாக்கு தப்பாது கூட வாடா. அப்ப அன்னை இல்லாத நாங்க அந்த நாட்டுல நாங்க இனி இருக்க மாட்டோம். அக்கா தங்கச்சி 7 பேரும் தாயி உனக்கு 7 கன்னி மாறன்னு பேரு வச்சு உனக்கு ராக்காயி தொட்டுச்சின்னு பேரு வச்சு உனக்கு மாரியம்மா காளியம்மான்னு பேரு வச்சது உண்மையானா? எந்திரி தாயி அன்னை வர நேரமாச்சு அக்கா தங்கச்சிய காணாமனு கதறான்டா கருப்பே. என் ரோஜாக்கார கரும்பு வாக்கு தவறிட்டியா இல்ல நீ பயந்த கோளாறுல படுத்துட்டியாடா? நீ நாட்டு மக்களை காக்கணும். துள்ளி வாடா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட வா வா வா. மதுரை நல்ல மாநகரம் ஐயா மதுரை மீனாட்சி பட்டணத்துல துள்ளி வாடா வண்டி ஊரு கம்மாயா இலை பாண்டிடா வண்டி ஊரு கம்மாயா எப்ப கலுங்கு தண்ணியில தாம்படுக்க பாண்டி. இந்த கலுங்கு தண்ணி வந்தா மக்கள் என்ன கையெடுத்து கும்பிட மாட்டேன். நான் மக்களுக்காக கருப்பா யூரனில உள்ள பாண்டி இன்னைக்கு கம்பளியம்பட்டியில சுருட்டு வாட அடிக்குதுடா. என் ரோஜாக்கார பாண்டி முனிய என் பாண்டி முனி என் சித்தூடுக்கு காரனே பாண்டி முனி ஐயா நீ சிவகலைக்கு வந்துறங்கு என்ன போல பாலகேங்கு போட்டா என் பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போடுவான்டா. கலக்குறான்டா கல்லிஜரி நல்ல கம்மாயா எப்போ கல்லிஜரி நல்ல கம்மாயா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. அங்க அந்த மயிலும் அலறுதுடா. கல்லிஜரி எல்லைய விட்டு தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு புறப்பட்டாண்டா கலிஜரி காளி முனிய ஒத்த காலும் ஜப்பானி பயல ஜப்பானியே உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா. எந்திரா இந்த கம்பளியம்பட்டியில உள்ள உன் தங்கச்சி வரா எம்மனை கூட்டிக்கிட்டு என் ஒத்த காலம் நொண்டி பய ஜப்பானி சோனையாடா. கொஞ்ச நேரம் நீதிக்கு தலைவணங்கு. எங்கடா நீ படுத்தா உறக்கம் இல்லே கருப்பா நீ பாய் விரிச்சா தூக்கம் இல்லே கருப்பு. 1000 குட்டிய நிப்பாட்டுனாலும் உனக்கு வச்ச முள்ளா கருங்குட்டி அப்ப இன்னைக்கு கருங்குட்டி துளுக்குதாடா. நீதி தவறிட்டியா கரும்பு. இந்த நிம்மதியா வாழ இந்த மக்களுக்கு நீ காமாடு தலைமாடு காக்கணும். நீ ஆயுசு உள்ள வரைக்கும் இங்க வந்திருக்கும் மக்களுக்கு டேகர்பா ஒரு அரும்பு குறைய கூடாது. கொஞ்ச நேரம் தன்னாக்க உன் வீரத்தை நின்று பார்க்கணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரி காளி முனியா தங்க நல்ல புடியாரோவா சாமி புடியாரோவா சாஞ்சாடும் விச்சரோவா சாமி விச்சரோவா தங்க நல்ல புடியாரோவா சாஞ்சாடும் விச்சரோவா கருப்பு விச்சரோவா வெள்ளி நல்ல புடியாரோவா சாமி புடியாரோவா விளையாடுது விச்சரோவா சாமி விச்சரோவா அண்ணே வந்து நிக்கிறான்
உன் தங்கச்சி தீத்த கலராக்கு தொட்டிச்சி வராயம்மா என் முத்து மாறி காரியத்தவ காணாமுடா தாயி ஓடிவமா ஓடிவமா நீ ஓடிவமா ஆவேசமா ஆடிவமா தாயி ஆடிவமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடமா சாமி சல்லாடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா கருப்பு சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு குதிரை பூவு சல்லாடமா சாமி சல்லாடமா ஒத்தி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லாடமா சாமி சல்லாடமா ஒச்ச வைக்கும் கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா குதிச்சு வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இனிக்கும் பூவு சல்லாடமா சாமி சல்லாடமா குதிச்சு வைக்கும் கால்களுக்கு இனிக்கும் பூவு சல்லடமா கருப்பா சல்லடமா மலையால நாட்டினில கருப்ப நாட்டினில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்படா கருப்பா எங்கடா இட்டியத்தான் எடையிலிட்டான் கருப்பேன் எடையிலிட்டான் எடவால குஞ்சமிட்டான் கருப்பேன் குஞ்சமிட்டான் இட்டியத்தா இடையிலட்டான் கருப்பு இடையிலட்டான் எடவாளே குஞ்சமிட்டான் கருப்பு குஞ்சமிட்டான் 18ஆம் படியா உனக்கு வயசாகி போச்சாடா ஏன் வயசாகி போச்சா எந்திரிச்சு விளையாடு நாட்டு மக்கள் உன் வீரத்தை பார்க்கணும்டா என்ன நினைக்குது இந்த குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்கிறாக ஓடிவாடா ஐயா ஓடிவாடா ஆடிவாடா நீ ஆடிவாடா ஐயா ஓடிவாடா அழகு மலை மணக்காடா சாமி மணக்காடா ஆர்ப்பரிக்கும் கீகாடா சாமி கீகாடா டேய் அழகு மலை மணக்காடா ஆள் பறிக்கும் கீநாடா கருப்பு கீநாடு 5 சட பரஜி வர என் தாயமங்கல முத்து மாறி என் காளியத்த பொன்றாக்கு கொஞ்ச நேரம் எந்திரி 5 சட படசி வர ஓடிவாடி தாயி ஓடிவாடி நீயும் ஓடிவாடி வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு மர தாராண்டா தங்க கரும்பு ஓடி வாராடா எங்க கருப்பு வர தாராடா தங்க கருப்பு தாண்டா எங்க கரும்பு மர தந்துட்டாடா தங்க கரும்பு ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு மலையா மலையழக மாமதுர கல்லழகே மலையழகே மாமதுர கல்லழகே சிறையாக எந்த முன்னே சீரி பாயிராண்டா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு மர தாராண்டா தங்க கரும்பு கருப்பு ஐயா வேற பேப்பர் இருக்கா? பேப்பரே நனைஞ்சு வச்சுங்க. எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நன்கொடை சானார்பட்டி ஒன்றியம், அஞ்சுக்குழிப்பட்டி கிராமம், எல்லைப்பட்டி சிபி செந்தில்குமார், தேங்காய் வியாபாரியா பி முருகன் டிங்கர் ஒர்க்ஸ், கோவிந்தராஜ் மீனாட்சி கேக்ஸ், சதீஷ் மாங்காய் வியாபாரம் சேர்ந்து அன்பாளையத்துக்காக 501 எண்ணெய் கலத்திலும் பொன்னலாலும் கூடிய எண்ணத்தை கிழிச்சான்னு யாரும் கேட்கக்கூடாதுல்ல. இது என்னடா அப்படி இருக்கு? சரி, கம்பளியம்பட்டி கிராமத்திலே வரசித்தி வராகி அம்மன் துணை சஞ்சீவி சுவாமிகள் நடத்தும் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உபயம் திண்டுக்கல் பிள்ளையார் பாளையம். ஐயா இது என்னங்கய்யா? திருமதி பரமேஸ்வரி அசோக் அவர்களும் குரு பூஜா ஐயா நடந்துருச்சுங்கய்யா. அவர் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான கம்பளியம்பட்டி கிராமத்து மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். நீங்கள் பிரார்த்தனை நாடகம் நடத்தினாலும் சுத்து வட்டாரத்திலிருந்து இரவு தூக்கத்தை கூட பார்க்காமல் டூலர் பைக்கை எடுத்து வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி
அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். அவன் ஆட்டோவில் வந்தானா, எதுலேயே வந்துட்ட விடு. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த என்னங்க KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி அழுத குழந்தை கூட அந்த சகோதரி அவர்கள் பாடும் பொழுது அழுகை நிப்பாட்டி விட்டு பாட்டை கவனிக்கும். அப்படி அற்புதமான குரல் வளம், இனிமை. என் அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டார். வள்ளிக்கு நிகராக நாரதர் இப்படித்தான் இருப்பாரா? பார்த்த குழந்தை கூட 10 நாளைக்கு பள்ளிக்கூடம் போகாது. வெரி டேஞ்சர் மேன். செனப்பெருச்சாளி என்று அழைக்கக்கூடிய என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டை இடியப்பல்லடா சம்சா என் அன்பு மச்சான் புதுக்கோட்டை TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக சொல்லிக்க காத்து கொண்டு இருக்கார். போக மாட்டேன், பால் கவுச்சியை பார்த்தேன், எப்படி போவேன்? மற்றவர்கள் உன்னை கீழே வீழ்த்த நினைப்பதால் நீ அவர்களுக்கு மேலே இருக்கிறாய் என்றும் அர்த்தம். இப்படிக்கு கேப்டன் பாய்ஸ், புத்தூர் கிராமம். நன்றி. இடியப்பம் 101 6 கலையரசு, 7 மணிக்கு யுவராஜ், 8 மணிக்கு பஜாஜ். பேர் சொல்லிட்டேன்டா, நாரதர் பேரை சொல்லிட்டல. TR மகாலிங்கம் முண்டனி எந்திரிச்சு போடா. வீட்டு நினப்பில் இருக்கேன், எப்படா போய் சூம்பலாம் உண்டு, தூங்கலாம் உண்டு. 6 மணிய கலையரசு, பின்பாட்டு இசையமது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலாம். இலச்ச ஆள் கூலி வேலை பார்த்துட்டு உனக்கு சோறு போட முடியாது. 17 இட்லி, ரெட்டை தோசை 3, பூரி 1.5 சட்டு, ஆம்பலேட்டு 4, ஆப்பாயில் 2, அசந்தா தோசைக்கல்லை திம்பான். வெரி டேஞ்சர்ஸ். நீக்குறோ கண்டாரில் உள்ள வெள்ளக்காரனை கண்டா அற ஒளி. வாழ்த்துக்கள். எத்தனை ஹார்மோனிய சக்கரவர்த்தி இருக்கலாம், அத்தனை பேருமே பேரு வாங்கினவர்கள் பெரியவர்கள் தான். திறமைக்குத்தான் பரிசு. ஆனால் ஒரு நடிகனை ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி நகைச்சுவை செய்து சிரிக்க வைக்க முடியுமா என்பது ஒரு கேள்வி. என்னையெல்லாம் சிரிக்க வைத்தான் இந்த தம்பி மணிகண்டன். சிஞ்சா முஞ்சா கியா சியா மியா கியா அதை சொன்னாலும் இடியப்பம் வாங்கினான். கப்ளிங் ஓஸ். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல மணி அடிச்சு பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா. புத்தவரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இந்த அருமுள்ளே அலசி பாரு நீ உலகத்துல. அவரை போல இந்த அருமுள்ளே அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. என்னங்க அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடுவோம் பேரையா. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி. இனி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி. ஐயா நோட்டீஸ் அடிக்கலையா ஐயா? என்னங்க பள்ளிக்கூடத்தில் எண்ணெயில் தலையை தேய்ச்சது மாதிரி இருக்குங்க. ப்ளீஸ் தொங்கிருச்சு இளங்கொடி. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான். நான் என்ன சொன்னாலும் வெத்தலை ஓடிக்கிட்டே இருப்பேன். பெரிய உண்ணி மேனே. அன்பு சகோதரர், உண்மையிலே ஒரு வெகுளியான மனசு. பொண்டாட்டி 2 நாளைக்கு விளக்கமாத்த அடித்தா கூட 2 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடு போட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அணுசக்தி கொண்டு என்னங்க ஏங்க இந்த மிருதங்க சக்கரவர்த்தியோடைய யாருக்கு நோட்டீஸா? சரி. அன்பு சகோதரர், கோயில்பட்டியை சேர்ந்த வெத்தலை பாக்கு புகழ் செல்வம் அவர்கள் மிருதத்தை வாச்சு எச்சியை வாட்டுக்கேன துப்புவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
போயில பயலுகடா கொடூரமா உதடு. என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தானடா. எங்க அண்ணன் தான் மூத்தது. வாழ்த்துக்கள். சின்ன வயசுல ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியதானே, வேணா இருள் அடிச்சு போகும். இவன் போய் மண்டையை வச்சு முட்டுறானப்பா. முட்டி ஒரு விலையில செருப்பு அடிச்சு ஓடி அவர் டவர் கிடைக்கல, மண்டியில முட்டி இருக்கேன் நங்கு நங்குன்னு கப்ளிங் பாய்ஸ் இருந்தா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி எனது அன்பு அண்ணன், ஒரு திறமையான நம்பர் 1 ஆல்ரவுண்டு. சிரிப்புக்காக நம்ம சொல்லுவோம், எங்கள் அண்ணன் என்றைக்குமே நம்பர் 1 தான். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். கைதட்டு கொடுக்கலாம். சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம். எந்த ஒரு மைச்செட்டு எப்படி போட்டாலும் கவலை கிடையாது. அவர் வாட்டுக்கு ஓரமாக நின்று பிளாக்கில் கஞ்சா ஓட்டுற மாதிரி இருந்தால். புதுக்கோட்டை நீலகண்டன் ரயிலே நின்றோம். வந்துட்டேன் நெருங்கி வந்துட்டேன், கையில் இரும்பு தாளம்மா, அதை போட்டாத்தேன் கஞ்சி ஊற்றுது உங்க போட்டாட்டிமா. பாட்டு பாரு, கரெக்டா போடு. என்னங்க ஏனுங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, பூமாவட்டி தண்ணிய அவன் எப்படி தொண்டாடா அவன். என்னங்க நீங்க சொல்லுங்க லைட்ட. அது என்னடா அந்த பாட்டு பாடினா கட்டிப்பிடியா பாட்டுக்கு போடுற என்ன? நீலகண்டா கரெக்டாக போடு, வாயை இழுச்சு வச்சு வதக்கோதக்கன்னு அடிச்சு விடுவேன். சொல்லாமத்தான் சொல்லி போட்டான் மிச்சம் இல்லாம. ஏல முண்டை இதில் 100ல் வேணா போவானா? சொல்லவே இல்லை, அதுக்குள்ள தொண்டியை தாண்டிட்டானடா. கிச்சரா 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 கிச்சரான்னு மெதுவா பாரு, கரெக்டா போடும். ஆரடி அந்த பாட்டு இல்லப்பா, ஒன்று நான் ரெடி நீ ரெடி அது கிடையாது. ஆரடி என்ன ஒண்ணு போறானோ அந்த பாட்டில் இது வராரா பேப்பர் மேனே. ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்கும், அரசன் ஆனாலும் ஆண்டி ஆனாலும். என் முகர்லேயே முடிக்காத பேக்கில் 200 எடுத்துட்டு போடா. ஏன்னா அண்ணனா எல்லா பாட்டுக்கும் ஒரே முட்டை கொசு இருக்கிறான்டா. கிணிச்சா கிணிச்சா கிணிச்சா. நான் தொட்டா போதும் இந்த வந்துட்டான பூனை. நான் தொட்டா போதும் சொற்கலகம். தம்பி நீ போய் வண்டி ஓடு போ. தம்பி கம்பு கூட்டு மசத்தை எடுத்து விடு. அதான் உன் கூட சேர்ந்த விளங்குமா ஆந்த முண்டை. மாமா மண்டி ஓட்டு என்ன பண்ணுவாரு? வாமடியை சுத்தம் பண்ணுவார். வாடா நீ காமெடி பண்ணாத, நான் அதுக்கு வந்தேன் தெருவுக்கா. பெரிய மதுரை முத்து அங்கேருந்து ஸ்கிரிப்டில் காமெடி பண்ணுவார். குமரவேல் மொபைல்ஸ் சானார்பட்டி நண்பர்கள், கேபி பிரகாஷ் பாண்டி, எம்கேஆர் பயலுகடா கொடூரமா சானார்பட்டி. இங்க பாருங்க. நன்றி 501. வசனம் பயங்கரமா இருக்கா? சாமி வந்துட்டாரா? நிச்சயம் ஒரு நாள் விடியும். வாங்க போவோம்ப்பா. காலையில விடிஞ்சிரும். காலையில விடிஞ்சிரும். இது யார் எழுதுனது? நிச்சயம் ஒரு நாள் விடியும்,
அது உன்னால் மட்டும் முடியும். லைட்டை போட்டு விட சொல்றியோ? டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை செங்குறிச்சி சீமை அன்பாலயத்துக்காக அன்பு பரிசு 201. ஸ்டுடியோ பிளக்ஸ் செல்வம் செங்குறிச்சி போட்டோ கழுவுனது 2 பிரேம் 1 1600 பேலன்ஸ். இது இல்லையா? கோபால் பால் பண்ணை நந்தவனப்பட்டி ஓம் நமோ நாராயணா பால் பண்ணை. எங்களிடம் சிந்து மாடுகள் காம்பு 4 எல்லாது சுடு தண்ணி மற்றும் விளக்கெண்ணெய் போட்டு மண்டி போட்டு பீச்சப்படும். கோபால் பால் பண்ணை சீம்பால் கொடுப்பதற்கு 2 நாள் ஆகும். தலையித்து ஈத்து அடிக்கிறது இளங்கொடி போடல. டிங் டங் நேரம் 12 மணி. கோபால் பால் பண்ணை நந்தவனப்பட்டி மடுவுகள் அள்ளும். கோவாலு கோபாலு என்னங்க மாட்ட பாருங்க எனக்கு எனக்கு சாமி சாமி மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மயில் வைக்கிறார்கள். சாமி அவர்கள் பரசக்தி வராயி அம்மன் ஐயா. சாமி வணக்கம். இன்னும் காவல்துறை வரலைங்களா ஐயா? நீங்கள் ஒரு ஆள் போதுமையா? என்ன சொன்னாலும் நானே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐடியா போகிறாங்க. இங்கே வப்புநகர் அடிக்கும் எனது அன்பு அண்ணன் MKR அன்பாலயத்தின் நிறுவனமான MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. சாமி சஞ்சீவி சார்பாக இந்த வரசித்தி வராயி அம்மன் திருக்கோவில் நிர்வாகஸ்தர்கள் சார்பாக கம்பளியம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்தி எங்களை மகிழ்விக்கிறார்கள். தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்துக்கிறார் சாமி அவர்கள். சாமி இன்னைக்கு தான் சாமி சரியான துண்டு போட்டிருக்கார். சில ஊர் என்னங்கன்ட்டேன். என்னங்க எப்படி துண்டு ஓடுறா பாருங்க. ஏங்க இந்த கப்பலிங்க. கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியன் புகழ் அன்பு அண்ணன் ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமுத்திற்கு நீளமாக அங்கிட்டு போய் படுத்துக்கிட்டு கண்டேன். நீல கண்டேன். சாமி சாமிஜி இந்த யூடியூப் குழந்தைகளுக்கு போடலாமா? துண்டு காத்தி அடிச்சுக்கிடுவாங்க. என்னங்க எனக்கு ஏனுங்க அவங்க ஏமாந்து முண்டமா குளிப்பாங்க. தம்பி நீ போ மயிறு. இப்படி காமெடி தான் பெரிய கோவை ரமேஷ் காமெடி பிரிச்சிருவார். சேஜிபி ஆபரேட்டர் பயலுகடா குடூரமா. சேஜிபிடா சிறப்பு. விஜய் பயலுகடா குடூரமா. பாலு எல்லாம் அப்படி கிளம்பிட்டாங்களா குடூரமான்னு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய இந்த வரசித்தி வராயி அம்மன் திருக்கோவில் இந்த சாமி அவர்களுக்கும் சாமியை கும்பிடக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். மைச்செட்டு போட்டாங்களா மச்சான்? ஏன்ட்டு இருக்குது பாதி ஆளுக்கு முட்டை கட் பண்ணி குளிச்சுக்கிறோம் மச்சான். ஏடியா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அன்பு சகோதரி எங்களது புதுக்கோட்டை விஜயா அருமையான பொம்பளை பிள்ளை. இன்னைக்கு வர்ற பொம்பளை மாதிரி யாருமே இருக்க முடியாதா? 89 பொம்பளை வாய ஒரு பொம்பளை பாடிட்டு பேஜி விட்டு படுத்துக்கிடுவா. தெளி தெளிவாக ஒளி ஒளி வடமதுரை ஸ்ரீ குமரன் ஆடியோஸ் உரிமையாளர் அத்தை வாங்கத்தேன். புதுக்கோட்டையில் ஆடல் அரசி விஜயா அவர்கள் டான்சர் காமிக். விஜயா எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி. நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா. நாம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா. உங்கள் மத்தியிலே சிரிக்க வைக்க வளவர காத்து கொண்டிருக்கின்ற அந்த காலை மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குட்டி மருதுடைய ஐயனாருடைய காலை. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பார் 2 மினிட். மாட்டினுடைய அடையாளத்தை தொடக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது. லாஸ்ட் பார் 3 மினிட்ஸ்.
உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஒரே ஒரு உளுந்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து வாமப் செய்து கொண்டிருக்கிறார் எனது அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குட்டி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக 10 நிமிஷத்துல வெளியே வர காத்து கொண்டார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து பேரும்புகள் நாட்டி வரக்கூடிய சென்ற இடமெல்லாம் முதல் பரிசு எனது அன்பு அத்தான் எங்களது ஸ்ரீ குமரன் சவுண்ட் சர்வீஸ் வடமதுரை ஸ்ரீ குமரன் ஆடியோஸ் இடியப்பம் பரணியாரம் மைசெட்டுக்கே இடியப்பம் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாம நம்ம போய் நீர்மலைக்கு போகிறது நல்லது. சரி குமரன் மைசெட்டு உண்மையிலேயே இரவு நேரத்தில் எப்படி பாட்டு போடணும் நீதான் என் மைசெட்டு மச்சான் நீ நல்லா இருக்கணும் மச்சான். அமுதமலை பொழியும் நிலவிலே கடலலை அப்படி போடணும். அன்னைக்கெல்லாம் மைசெட்டுக்காரு பேரை சொல்கிறேன் எப்படி உன்னை பத்தா செயலத்தை சத்தேன் மாட்டோட ஒருத்தன் விழுந்து மாடு உதஞ்சி வெதர் வீங்கி இதாய் அதில் பிறந்த வந்தே அவன் சிவப்பர் மச்சான் இந்த அதிர்றது ஊம்பூர்ல இல்லையா என்னண்ணே ஊம்பரா ஊப்பர் அதிரும்பா மனரசா குப்புக்குண்டோம் கட்டெல்லாம் கிடந்து எல்லாம் முளைக்குச்சில் அடிச்சுது 108 வந்து தூக்கிட்டு போய் இந்த வெதர்னா குட்டையானே அப்படியா லைட் அடிச்சு அவனை பாருவே. கோபுரம் இட்லி தோசை மாவு பாதாம்பால் நவீன முறையில் கிரைண்டரில் அரிசி போட்டு லபட்டப்பான்னு அன்று ஆட்டி பாக்கெட்டு போட்டு தரப்படும். மாவு புளிச்சிச்சுன்னா காசு எங்களுக்கு வேண்டாம். கோபுரம் இட்லி தோசை மாவு பாதாம்பால் ரூபாய் 150. எம்கேஆர் தம்பிகள் சிறுத்தை சாமு ராஜா தனபால் முருகன் டீக்கடை முத்துக்கு முத்தாக நன்றி கொடுத்த 150 ரூபாய்க்கு சரியா போச்சு. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 2 4 6 8 என்னங்க சொல்லுங்க வாக்கு கேமரா கருப்பை பாருங்க. இவன் தூங்க மாட்டேன் சட்டியும் போட மாட்டேன். குருந்தபட்டி பூசாரிபட்டி எஸ்ஆர்டி ஸ்ரீ தன்சிகா டீ கப் டிரைவர் சத்திவேல் நன்றி. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்து டானிக்க பாட்டில இருந்து உடைச்சது மாதிரி தெரியுது. என்ன அவர் சட்டி போடாது உனக்கு எப்படின்னே தெரியும். குண்டி ஒரு மாதிரியா கேப் விழுவுதுல எதுக்கு மிஷின் வச்சிருக்கேன்டா உனக்கு தரேன். கிரிச்சு சண்முவேல் பாத்திர கடை கம்பளியம்பட்டி 10 மணிக்கு கடையை அடைச்சு விடுவோம். நன்றி. என்னங்க சொல்லுங்க. மாயப்பெருமாள் பிரியதர்சினி வாடகை பாத்திர கடை சிறு பிஞ்சு போகும் சொல்ல விடுறா. பிரியதர்சினி வாடகை பாத்திர கடை அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் பூசாரிபட்டு புத்தூர் அஞ்சல் வேடசந்தூர் தாலுகா திண்டுக்கல் மாவட்டம். நன்றி பிரியதர்சினி. ஏங்க எதுவும் சொல்ல விட மாட்டாங்களா. யூடியூப் எடுத்துக்கொண்ட என் தம்பிகளுக்கு அன்னைங்களுக்கு நன்றி. ஒளிபலி ஸ்ரீ குமரன் வடமதுரை நன்றி. என் பேரை சொல்றேன். இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய ஸ்ரீ வரசித்தி வராகி அம்மன் திருக்கோவில் அந்த சாமிகளுக்கும் நடத்தக்கூடிய விழா கமிட்டியாளருக்கும் கம்பளியம்பட்டி அன்பு உறவுகளுக்கும் சுத்து வட்டாரந்து வருகை தந்த அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எசத் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வெளியிலே மானாமதிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம். இடது பக்கம் வத்தாத 3 அடி ஊத்து தண்ணி, வலது பக்கம் 20 ஏக்கர்ல பட்ட உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்த எம்கேஆர் நான் செய்த தொழில் புனிதமான தொழிலை மதிக்கிறேன். ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. வாயிலா ஜீவன் தான் நம்மளை காப்பாற்று. இதில் பெருமையாக போய் நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன், படிக்கலை நான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சுகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்று ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடித்துட்டு உள்ள இருக்க அந்த கத்திக்கம்பு காலனையும் இன்னொருத்தையும் பொண்டாட்டி இழுக்கிறேன். மழைக்காகத்தான் மேகம்
அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. மகனேவா, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது, களைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்கோ வணக்கமுங்கு எனாடாம ஆட்டி வச்சு வணக்கமுங்கோ வணக்கமுங்கு ஏ காலுக்கு சலங்கையிட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெல்ல வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டழகு வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் ஐயா இது நிக்காது ஒரு போதும். என்னங்க வணக்க வணக்கமுங்கு ஐயா, வணக்க வணக்கமுங்கு வணக்கமுங்கு வணக்கமுங்கு. திருப்பத்தூரை சேர்ந்த அன்பு அண்ணன் சிக்கர் வாக்கிலேயே கால் நடக்க முடியாமல் வந்தாலும் எங்கள் அண்ணே சிலுவத்தூர் அன்னை சுப்பிரமணிய அண்ணே சார்பாக தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு 101 நன்றி அண்ணன். அதனைத் தொடர்ந்து எனக்காக பிரசாத் டைல்ஸ் ஆவிலிப்பட்டி மணி பாண்டி சார்பாக 200. இது இல்லையாடா? ஸோ இந்த உலகில் கிடைத்த பரிசு நீ அண்ணன், எங்களுக்கு புதுசு நீ. என்ன செய்ய சொல்கிற? நன்றி. போயிட்டு அந்த பிள்ளைய 2 மாடா மறுபடியும் வாசிக்கிறேன்டா. டேக் கேமரா ஆக்ஷன். இந்த உலகில் கிடைத்த பரிசு நீ அண்ணன், எங்களுக்கு நீ புதுசு நீ. பிரசாத் டைல்ஸ் ஆவிலிப்பட்டி மணி பாண்டி சார்பாக 201. இப்போ போதுமாடா? இடியப்போ 1. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் சொல்லுவோம் பொங்கி வலிக்கணும். நீங்க எல்லோருமே அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா 100 ஆண்டு கால ஒற்றுமையா நோய் நொடி இல்லாம நம்ம குலஜாமியார்களோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். வாங்குடா 420 பீடா, கையிலே பங்கட சோடா, பூமியில பிறந்தது ஏண்டா, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா. வாங்குடா 420 பீடா, கையிலே பங்கட சோடா, பூமியில பிறந்தது ஏண்டா, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா. பொன்னாச மண்ணாச வச்சுக்கோ, நல்ல பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோடு உன்னாணி வச்சுக்கோ, நல்ல புள்ளத்தான் ஒன்ன நீ பெத்துக்கோ. டே டுடே கேக்குதே கோல் கொண்டா, கோழிக்கால் கொண்டா, கொஞ்சால் கொண்டா, நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா. வாங்குடா 420 பீடா, கையிலே பங்கட சோடா, பூமியில பிறந்தது ஏண்டா, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா. தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி தக்காளி தக்காளி.
கண்ணா கூசுதே பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுதே மச்சான் மச்சான் துளுக்கானா அவங்க அக்கா போனா அரக்கோனா அவளை தேடி நானும் போனேன் அங்கே அவ வர காணும் பச்சைக்கிளி பரவசமே நெஞ்சில் வச்சு கடியில வசமே அச்சு வெள்ளாதி ரசமே ஏன் நொச்சிக்கு போற ரகசியமே மந்திரம் தந்திரம் என்ன இந்திரன் சந்திரன் என்ன பொண்ணுக்கு பின்னாலதானடா டுடே கேக்குது ஓஹோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டோண்டி பீடா கையிலே வங்கடா சோடா பூமியில பிறந்தது கேண்டா வாழ்ந்துதா பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி தக்காளி தக்காளி